Welcome to Healthy Food Kitchen. Matar Paneer Pulao பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு. பாசுமதி அரிசி வந்து 1 கப் அதாவது 200 கிராம் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பன்னீர் 200 கிராம், பட்டாணி 150 கிராம், முந்திரி பருப்பு ஒரு 2 ஸ்பூன். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி. பிரியாணி லீஃப், ஏலக்காய் 3 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, மல்லித்தலை காம்பு, புதினா கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதில் நம்ம 1 கப் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது நம்ம 3 கப் தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இது 2 கப் தண்ணி வர வரைக்கும் நல்லா வற்றட்டும். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதிலே பன்னீரையும் ரோஸ்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் உப்பு சேர்த்து இந்த பன்னீரை சேர்த்தோம்னா பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதே ஆயிலோட 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்குவோம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பட்டை லீஃப், ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பச்சை மிளகாய், நாட்டு மிளகாய் உரைக்குங்கிறதுனால நான் லேசாக கருதால குத்திட்டு போடுறேன். வாசத்துக்காகவும் ரொம்ப உரப்பு காரம் ரொம்ப தேவையில்லைங்கிறதுனால லேசாக கருதால குத்திட்டு போட்டால் போதும். சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இந்த மசாலா ஃப்ளேவர் தண்ணி, எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி. நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 1.5 கப் போதும். நான் குக்கரில் வைக்கல, சட்டிலே வேக விட போகிறேன். அதனால் 2 கப் தண்ணி. நம்ம இந்த தண்ணியிலே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ உப்பு தேவையில்லை. நல்லா கொதிச்சு அரிசி வந்து 50% வேகட்டும். இப்போ 50% அரிசி வெந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீரை சேர்ப்போம். பன்னீர் வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருந்ததுனால நல்லா சாஃப்டாகிடுச்சு. முந்திரி பருப்பில் 2 ஸ்பூனில் 1 ஸ்பூனை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் வச்சுக்கோம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்குவோம், சிம்மில் வச்சுக்குவோம். நல்லா இறுக்கமாக மூடிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட இலை இல்லாட்டி பாயில் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் வந்து தோசைக்கல்லே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டே நல்லாயிருக்கு. பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.